ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற காவல்துறை வரம்பு மீறி சென்று கொண்டிருக்க திராவிட மாடல் அரசின் கைப்பாவையாக இருக்கிறது. ஆளும் அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களை தோண்டி தோண்டி கைது செய்கிறது. ஆனால் ஸ்டாலின் அரசுக்கு வேண்டப்பட்டவர்கள் என்றால் டிராமா காட்டுகிறது. தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு இணையானது என்று மார்த்தட்டி கொள்கிறது ஸ்டாலின் அரசு. அப்படி ஒன்றும் இல்லை என்பதை பார்ப்போமா? திருடன் கையிலே சாவியை கொடுப்பது என்பது போல சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை சரியாக விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட தமிழக காவல்துறையை விசாரிக்கலாம் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பரில் போக்சோ வழக்கு பதிவு செய்ய சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்ற பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை குற்றம் சுமத்தப்பட்டவரை கண் முன்னரை தாக்கி மிரட்டின. அந்த காவல் நிலையத்து ஆய்வாளர் ராஜு பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட இந்த அக்கிரமம் பற்றி அனைவருக்கும் தெரிய வந்தது. தாமாக முன்வந்து இவ்வழக்கை விசாரித்தது சென்னை உயர் நீதிமன்றம். அதன் பின்னரும் வழக்கு பதிவு செய்து 2 வாரங்கள் கழித்தே குற்றம் சுமத்தப்பட்ட சதீஷை கைது செய்தது காவல்துறை. ஆனால் பெற்றோரை தாக்கிய காவல் ஆய்வாளர் ராஜு மீது இன்று வரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவ்வழக்கை விசாரிப்பதிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார், அவ்வளவே. உயர் நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபரில் இந்த வழக்கை விசாரித்த SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் தலைமையிலான அமர்வு காவல்துறையின் போக்கை கண்டித்ததுடன் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதோடு வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பாக வழக்கறிஞர் T. குமணன் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதில்தான் CBIக்கு மாற்ற அவசியமில்லை, தமிழக காவல்துறையை இதை விசாரிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த், உசல் புயின் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு புலனாய்வு பிரிவு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என கூறியுள்ள நீதிபதிகள், தமிழகத்தில் பணிபுரியும் வேறு மாநில காவல் பணி அதிகாரி 7 பேர் பட்டியலை அவர்களுடைய சுருக்கமான விவரங்களுடன் தங்களுக்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டனர். இந்த விஷயத்தில் காவல்துறையின் நடவடிக்கை ஆரம்பத்தில் இருந்தே கண்டித்து வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டதுக்கு அடிப்படை காரணமே அண்ணா நகர் போலீசார் சட்டப்படி நடந்து கொள்ளாததே. போக்சோ வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் என்ற விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுத்துள்ளது. ஆனால் இவர்கள் அவற்றை காற்றில் பறக்க விட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய சீருடை அணிந்து விசாரித்தது சட்டப்படி தவறு. சிறுமியின் பெற்றோரை தாக்கியது, மிரட்டியது குற்றம். வழக்கையும் கடமை உணர்வோடும் நேர்மையுடன் அணுகவில்லை. இப்படி இருக்க இந்த வழக்கை ஸ்டாலின் அரசு மேல்முறையீடு செய்தது. தமிழகத்தில் பணிபுரியும் தமிழர் அல்லாத IPS அதிகாரி மூலம் விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்கி உள்ளது. இது எதற்காக என்று தெரியவில்லை. விசாரணை எப்படி நடக்கிறது என்பது தெரியவில்லை. சமீபத்தில் நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா பயிற்சி மருத்துவன் பாலியல் வன்கொடுமை கொலையை கண்டித்து போராடிய ஒரு பெண் மருத்துவர் காவல்துறை கைது செய்து துன்புறுத்தியதாக வழக்கு பதியப்பட்ட இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றியது கொல்கத்தா உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு அந்த உத்தரவை ரத்து செய்து மேற்கு வங்க காவல்துறையை விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை கொடுத்ததும் இதே நீதிபதிகள் சூரியகாந்த், உசல் புயன் தலைமையிலான அமர்வுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா நகர் சிறுமி போக்சோ வழக்கில் பெற்றோரை தாக்கியது, குற்றவாளியின் பெயரை புகாரில் இருந்து நீக்க சொல்லி மிரட்டியது, விசாரணைக்கு வீடியோ வெளியிட்டது, நீதிமன்றத்தின் தலையீட்டுக்கு பின்னரும் நிதானமாகவே குற்றவாளியை கைது செய்தது, அதிமுக பிரமுகர் ஒருவரின் தலையீட்டின் பேரில் வழக்கில் பாரபட்சம் காட்டியது என காவல்துறை இதுவரை செய்துள்ள குற்றங்கள் பல. ஆனால் காவல் ஆய்வாளர் ராஜு உள்ளிட்டோர் யார் மீதும் இன்று வரை எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சிறுமியின் குடும்பமோ காவல்துறைக்கு பயந்து வீட்டை காலி செய்துவிட்டு சென்று விட்டன என்று சொல்லப்படுகிறது. குற்றவாளிகள் விட காவல்துறை பார்த்துதான் அவர்கள் பயந்து போயுள்ள என்கிறார்கள் சொந்தக்காரர்கள். இந்த நிலையில் இவ்வழக்கை மீண்டும் தமிழக காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளது உச்ச நீதிமன்றம். மாநில அளவில் தங்களை முகமூடிய கிழித்த இந்த வழக்கில் தமிழக காவல்துறை விசாரணை இனி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. காவல்துறை தங்களுக்குள் விட்டு கொடுப்பதில்லை என்ற ஒற்றுமை
அவர்களது துறை சார்ந்த செயல்கள் இருக்க வேண்டுமே தவிர காக்கி குற்றவாளி காப்பாற்றுவது இருக்கக்கூடாது. முன்னதாக இதை வெளியிட்ட நிருபர் ஒருவர் கூட மிரட்டப்பட்டார். அந்த அளவுக்கு காவல்துறை அடிப்பட்ட சிங்கமாக அதிகாரத்துடனும் அரசியலுடன் பிணைந்து எடுத்து செல்லும் வழக்குதான் இது. பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.